ஹாய் மீடியாஸ், நான் உங்கள் கார்த்திக் பிரியா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பவானி போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ பிக் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சம்மர் சேலுங்களாமா. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ₹159 சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னது வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய சிஸ்டர் தான். அவங்க ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொருள் எதுவும் வாங்குறேன்னா வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே கிளம்பிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹159 ப்ரைஸ்னு எழுதியிருக்காங்க. பட் நம்ம அமௌண்ட் பே பண்ணுறப்ப ₹160 அப்படின்னு சொல்லி தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை மாதிரி போட்டு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எத்தனை பொருள் எடுக்கிறோமோ அந்த நம்பரை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நம்ம பே பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சிஸ்டர் ஆல்ரெடி பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொருளை எனக்கு காட்டும்போது அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற கேனுங்க. பெரிய கேனே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹160 வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பார்க்கவும் தான் எனக்கும் இந்த கடையில் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வரப்போ வந்து அந்த தண்ணி கேன் வந்து காலியாயிருச்சு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, மறுபடியும் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் காட்டியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த பொருள் எடுத்தாலும் கார்த்தியே இது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். சரி வீடியோவாச்சும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மற்ற திருவிழா டயத்துலலாம் அந்த மாதிரி கடை போடுறப்ப இந்த மாதிரி உப்பு ஜாடி போய் கேட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா 600 700 சம்திங் இவ்வளோ சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பெரிய உப்பு ஜாடியே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹160 மட்டும்தான். எல்லா பொருளுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. பட் அமௌண்ட் அவ்வளோவா நாங்கள் எடுத்துகிட்டு போகாதனால தேவைப்படுற பொருள் கொஞ்சம் பொருள் மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டால் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வாங்குவேன். ஸோ இந்த பஜாருக்கு வந்து எந்த பொருள் எடுக்கிறது எந்த பொருளை விடுறதுன்னு தெரியல. குழந்தைங்களுக்கே நிறைய பொருள் வந்து இதில் வச்சுருக்காங்க. என்னோட பையன் வந்து அந்த ஆப்பிள் ஸ்லேடு மாதிரி இருக்கிறது வந்து வேணும்னு சொல்லி கேட்டான். ஆனால் அதை நான் வந்து அவனுக்கு வாங்கி தரல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் மீஷோலேருந்து ஒரு ரைட்டிங் போர்டு வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அதுவே மறுபடியும் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் யூஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே இருக்க இந்த இரும்பு பொருள் எல்லாமே ₹160 தான் நாமாங்க. நான் நினச்சேன் சரி இதுக்கு தனி வேறு ஏதாவது ப்ரைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுவுமே ₹160 தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப்பச்சட்டி நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி காத்திட்டு கேட்டேன். எடுத்துகிட்டு போனாலும் அதில் நீ செய்ய போகிறது கிடையாது, அதுக்கு நான் கடையிலேயே உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதுக்கப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஆனால் அந்த ஆப்பச்சட்டி நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. இங்கே இருக்க இரும்பு பொருளில் பாதி பொருளுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. இருந்தாலும் அந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஈரோட்டிலேருந்து யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பவானி போகிற ரோட்டில் வந்து மெட்ரோ பிக் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேனரே வச்சுருப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். மீஷோ, அமேசானில் விற்கிற ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாமே இங்கேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லேயும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. காலியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த மூட்டையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இருக்க பொருளெல்லாம் மறுபடியும் எடுத்து மேலே வச்சுருவாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அதிகமாக இருக்கும், ஒரு பொருள் கம்மியாக இருக்கும். எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆன்லைனில் விற்கிற எல்லா பொருளுமே இங்கே ஒரே ப்ரைஸில் வந்து ₹160 கிடைக்குது. குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுத்து தாங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னோட பையன் டெடி வேணும்னு கேட்டான். ஆல்ரெடி நம்ம வீட்டில் டெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அதையே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டெடி வாங்கவே இல்லை. இந்த ஜூஸ் போடுற அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ₹250 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ₹160 தராங்க. அதையும் வேணான்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு போகிறேன்னா அந்த பொருளை வந்து கார்த்தி எடுத்து வச்சிட்டான். அரிசி போட்டு வைக்கிற அந்த பக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாம் தனித்தனி ப்ரைஸா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லைங்க எல்லா பொருளுமே ஒரே ப்ரைஸ் தான், ₹160 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பக்கெட் வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரிசி பக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டூல் நிறைய வச்சுருந்தாங்க. துணியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு கூட இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி பொருள் எடுத்துட்டேன். இன்னும் தேவைப்படுற பொருளெல்லாம் கொஞ்சம் எடுக்காமல் தான் இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரிங்கெல்லாம் போட்டு விளாட்ற மாதிரியான இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை 2 பேருமே விளாட்லாம். ஆளுக்கு 3 ரிங்கை கொடுத்து நீங்கள் விளாடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். 3 பிளேட்டு சேர்த்து ₹160 சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்னா அந்த ரெட் கலர் பிளேட்டே 3 பிளேட் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. நான் எனக்கு பிடிச்ச 3 கலர் எடுத்துட்டேன். அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒரு பிளேட்லேருந்து 3 பிளேட் எடுத்துட்டேன். இந்த 3 பிளேட்டில் உங்களுக்கு எந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னா மேட்டு தாங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளில் இதுவும் ஒன்று சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்டு தான் இருக்குது. அதையவே வந்து துவச்சி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட் வந்து ₹160 வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அள்ளிட்டு வந்துட்டேன். இதுலேயும் 5 மேட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்த்தி தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் போனதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அதனால் நான் இதை
இதை எடுத்துக்குவான்னு கேட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோ அதிகமாக இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் வந்து சிவன் ஃபோட்டோவும் பெருமாள் ஃபோட்டோவும் நான் தேடி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பெருமாள் சாமி ஃபோட்டோ தான் கிடச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் முத வாங்குற சாமி ஃபோட்டோவே இந்த பெருமாள் சாமி ஃபோட்டோ தான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து கார்த்தி நிறைய டைம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தது. பட் வாங்கவே கிடையாது. ஆன்லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து ரூ. 600 500 சம்திங் இவ்வளோ தான் வந்து அதில் ப்ரைஸே போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கி வேஸ்ட் ஆயிருமோ என்னமோ அப்படின்ட்டு அவன் வாங்காமல் விட்டுட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 160 இருக்குது அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் எடுத்துட்டான். ஏன்னா யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. இருந்தாலும் சரி ரூ. 160 தானே தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டான். நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் அப்புறம் ஒரு லிக்யூட் மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன சம்பவம்னு தெரியல. ஆனால் இன்னும் யூஸ் பண்ணாமல் தான் அப்படியே வச்சிருக்கிறான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து. இந்த ப்ராடக்ட் வந்து கார்த்தி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஏன்னா இதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கில் பொருளும் அதுக்கப்புறம் ஒரு லிக்யூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போகிறதுக்கு வந்து ஒரு சார்ஜர் பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன். நல்லா அகலமாக இருக்குங்க. வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஏதாவது சாப்பாடு குழம்பு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். யூஸ் பண்ணுவோன்னா என்னன்னு தான் தெரியல. ஏன்னா இருக்கிற பாத்திரத்தையே அவ்வளோவா நான் யூஸ் பண்ணாமல் தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். நான் வந்து பெருமாள் சாமி ஃபோட்டோ மட்டும்தாங்க வாங்கியிருந்தேன். கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளர் வாங்கியிருந்தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டு எப்பயுமே சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர்லையாவது அல்லது சொம்புலையாவது தண்ணி வச்சுருவேன். இனிமேல் வந்து சொம்பில் அதை வைக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி இந்த டம்ளர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மீஷோவில் ஒரு மினி ஃபேன் ஒன்று வாங்கியிருந்தேன் ரூ. 300. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரும்போதே எனக்கு டேமேஜ் ஆகி தான் வந்துருந்துச்சு. என்னால் ரிட்டர்ன் கூட அன்றைக்கி போட முடியல. அதனால் எனக்கு அந்த ஒரு மினி ஃபேன் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இந்த மினி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போகிற பின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே ஸ்பீட் பண்ணுற மாதிரி இதில் வந்து இல்லை. இந்த மினி ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக தாங்க காற்று வருது. இது வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிறனால என்னவோ தெரியல. இது வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் காற்று வருது. அவ்வளோதாங்க. இந்த பொருளெல்லாம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ பிக் பஜாரில் வந்து வாங்கிட்டு வந்தது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.